ಬಿಟ್ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. நல்ல வேலை கல்லு தான் விழுந்தது. நான் கீழே விழல. சார் எங்க சார் போனீங்க? சார் கீழே என்ன சார் பண்றீங்க? சார் மேல வாங்க சார். கான்ஸ்டபிள் என்ன எப்படியாவது காப்பாத்தியா? சார் வாங்க. அம்மா. ஓ நோ, பாறைகள்லாம் ரோட்ல விழுந்து கிடக்கு. இந்த பையன் இங்கேயும் வந்துட்டான். மெடுசா மேடம், அந்த பையன் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்க வரைக்கும் வந்துட்டான். ஒரு சின்ன பையனுக்கு போய் பயப்படுவியா? போய் அவனை முடி. சின்ன பையா திரும்பி போயிடு, இல்லைன்னா இங்கேயே உன் கதை முடிஞ்சு போயிடும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. போய் அவனை புடிங்க. லட்டு சிங் ஏரியாவிலேயே திருட்டா? சின்ன பையன் கிட்ட போய் இப்படி மோதுறியே, என்ன மாதிரி ஒரு பலசாலி கிட்ட மோதிப்பா ஜிம்பாடி. இந்த லட்டு சிங் ஓங்கி ஒரு அடி அடிச்சானா அது 1.25 டன் வெயிட் இருக்கும். ஜாக்கிரதை. கமான் கமான் பஞ்ச் மீ. மோதி பாரு, மோதி விளையாடு. சின்ன பையனை அடிச்சு விளையாடுற. இப்ப வா என்கிட்ட. பேச்சு பேச்சா இருக்கும் போது அடிச்சுட்டா. நல்ல வேலை ட்ரெஸ் கலையில. சிவா, நான் வந்துட்டேன். நில்லுங்க லட்டு சிங் சார், நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. அவங்களதான் பாத்துக்க நம்ம சிவா அங்க இருக்கான்ல. ஆமாமா, சிவாவே எல்லாரையும் கவனிச்சுக்குவான். நான் இங்க உட்காந்து வேடிக்கை பாக்குறேன். ஆண்டி, நான் லேடிஸ்க்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கறவன். நான் உங்க கூட ஃபைட் பண்ண விரும்பல. ஏன் பயந்துட்டியா என்ன? இல்ல, எனக்கு பயம் இல்ல. என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ, தாத்தா, நாங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணோம். ஆனா அவங்க தப்பிச்சிட்டாங்க. அதனால நாங்க இங்க திரும்ப வந்துட்டோம். லட்டு சிங், இன்னைக்காவது நீங்க ஏதாவது ஒரு வேலையை பண்ணுங்க. எப்ப பாரு ஏன் சிவாவோட உதவியை கேட்டுதானே நீங்க வரீங்க. ஆனா இன்னைக்கு அவனுக்கு உங்களோட உதவி தேவைப்பட்டிருக்கு. ஆனா நீங்க அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எல்லாது நான் வந்து என்னன்னா, ஐ அம் சாரி பாட்டி, வெரி சாரி. நடந்தது ஏதோ நடந்துருச்சு. ஆனா ஏதாவது பண்ணி அவங்கள நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த கேட்ஜெட் அவங்க கையில இருக்கவே கூடாது.
தாத்தா, அப்படி அந்த கேஜெட்ல என்னதான் இருக்கு? எதுக்காக நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? எனக்கு அதை பற்றி பெருசா எதுவுமே தெரியாது கண்ணா. எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் அந்த கேஜெட்டை வச்சு உங்க அப்பா ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதை கெட்டவங்க அடையணும்னு முயற்சி பண்ணாங்க. இப்போ அவங்க கைக்கு அது கிடைச்சிருச்சு. அது பெரிய பிரச்சனையா உண்டாகும்பா. ஆனா ஆதாரமே இல்லாம நாம அவங்கள எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? ஐ திங்க் அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்க சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பாஸ், நமக்கு கேஜெட் கிடைச்சிருச்சு. ஓகே பாஸ். எங்க? ஹோட்டல் டர்க்கியா? ஓகே, நான் அங்கே நேரா வந்துடுறேன். சிவா, சீக்கிரமா ஹோட்டல் டர்க்கிய நெட்ல சர்ச் பண்ணி பாரு. ஐயோ, நெட்ல ஏன் சர்ச் பண்ணி பார்க்கணும்? அந்த ஹோட்டல் பேரு டர்க்கி, அப்ப அது டர்க்கில தான் இருக்கும். சிம்பிள். ஆதி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஹோட்டல் பேரு டர்க்கின்றனால அது டர்க்கில தான் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. சிவா, நீ சர்ச் பண்ணி பாரு. சரிப்பா, உங்க இஷ்டம், போங்க. என்னப்பா சிவா, உன்னோட சர்ச் இன்ஜின் என்ன சொல்லுது? யூர் ரைட் ஆதி. ஹோட்டல் டர்க்கில தான் இருக்கு. பாத்தியா, நான் எங்க சொன்னனோ அது அங்கதான் இருக்கு. நான் எது சொன்னாலும் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறதே இல்ல. ஆனா நான் சொல்றதுதான் எப்பவுமே கரெக்டா இருக்கும். தேங்க்யூ ஆதி. இப்ப நம்ம டர்க்கி போகிறதுக்கு ரெடி ஆகணும். சிவா கண்ணா, நானும் உங்க கூட உதவிக்கு வரேன்ப்பா. அந்த பொண்ணை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். அவளை கண்டுபிடிக்கிறதுல நான் உதவி பண்றேன். பாய் பாட்டி, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நாங்க சீக்கிரமா வந்துடுறோம். லட்டு சிங் அங்கிள், நீங்க எங்களை விட்டு தள்ளியே வாங்க. இவ்வளவு நேரம் நாம இங்கதான் இருப்போம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நிச்சயமா என்ன பிடிக்கிறதுக்கு அவன் என்ன முயற்சி வேணாலும் பண்ணுவான். நாம எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். நாம மட்டும் அந்த குரூப்ல யாராவது ஒருத்தனை பிடிச்சிட்டா போதும். அந்த பிரின்ஸ் எங்க இருக்கான்னு கேட்டு அவனே நேரா கூட்டிட்டு போய் காட்ட சொல்லி அந்த பிரின்ஸ் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். பைக்கை நம்மள ஏன் சுத்ததுன்னு ஒன்றும் புரியலையே. இது ஏலியன்ஸோ பூதமோ இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த பிரின்ஸோட வேலையா தான் இருக்கும். அந்த கேஜெட்டை வச்சு மோட்டார் சைக்கிளை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க என்னை விட்டு தள்ளி இருங்க. இங்க இருந்து போங்க. எல்லாரும் தள்ளியே நில்லுங்க. ஓடுங்க ஓடுங்க. பைக்கில் நம்ம திரும்பி உட்காந்துருக்கோம். என்னாச்சு? நல்லா என்ஜாய் பண்றியா சின்ன பையா? ஏன்னா இது ஹேக்கர் இல்ல ஹேக் எங்கப்பா போச்சு? இதுதான் உங்க ஊர்ல ஹேக்கரியா?
வாட் இஸ் திஸ்? நான் உங்ககிட்ட எக்ஸ் கேட்கல. ஏயா ரோட்ல பாத்திரம் எடுக்க மாட்டியா? வாவ், இவன் சைக்கிள் சூப்பரா இருக்கு, வாங்கிரலாம். அவன்கிட்ட அத எவ்வளவு விலைன்னு கேள. அவன் விக்கவே மாட்டான். வேணும்னா நீங்க அவனை பிடிச்சி சைக்கிளை வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சிவா. நோ நோ நோ, அவன் என் பைக்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கான். இதான் நல்ல சந்தர்ப்பம். அவன் கதையை முடிச்சிடலாம். பைக்க பிரிட்ஜ்ல இருந்து தள்ளி விட்டுரு. சிவாவோட கதை முடிஞ்சு போச்சு. நோ பிரின்ஸ், நம்ம ஆளுங்களை உடனே அந்த இடத்துக்கு அனுப்புங்க. அந்த சின்ன பையனை உடனே தூக்கிட்டு வர சொல்லுங்க. சிவா இதுக்கப்புறம் நம்மளால அந்த ஹோட்டலுக்கு போக முடியாது. அவனோட ஆளுங்க கண்டிப்பா அங்க வருவாங்க. ஆனா அந்த ஹோட்டலை நம்ம கண்காணிக்கலாம். அவனோட ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணலாம். சிட்டில எல்லாமே ரொம்ப வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு. முதல்ல மோட்டார் சைக்கிள் ஆளுங்களே இல்லாம ஓடிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கார் டிரைவர்ஸே இல்லாம ஓடிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா பிளேன் பைலட்டே இல்லாம தானா ஓடி எங்கேயோ போய் லேண்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து ஆபரேட் பண்றான்றது தெரியுது. டவுட்டே இல்ல, இது எல்லாமே ஏலியன்ஸ் தான். நிச்சயமா ஏதோ ஒரு மனுஷன் இத மிஷின் மூலமா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இது இப்படியே நடந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை உண்டாகும். அதனால ஹை லெவல் செக்யூரிட்டி மீட்டிங்க்கு கூப்பிட்டிருக்காங்க. யாரும் அங்க போக கூடாது. இது என்னமோ அந்த பிரின்ஸோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிவா, என்ன ஆனாலும் சரி, நாம அந்த கேஜெட்டை எடுத்துட்டு வந்தே ஆகணும். நம்ம அதை வாங்கிடலாம். ஆனா அவங்களோட டென்னை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனாலதான் ஹோட்டல் பிரசிடென்ட்க்கு முன்னாடி நாம இன்னொரு ஹோட்டல்ல இருக்கோம். அப்பதான் அவங்க நம்மள தேடி கண்டுபிடிக்க மாட்டாங்க. லட்டு சிங் அங்கிளும் அந்த ஹோட்டலை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ வேணா பாரு மெடியூசா, இந்த கேஜெட்டால இந்த உலகத்திலேயே எனக்கு தான் அதிகமான சக்தி இருக்கும். சரி வா, இந்த கேஜெட்டை இப்ப நாம லோட் பண்ணலாம். ஆன். உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய விலை மதிப்புள்ள பொருட்களை நான் வாங்கியிருக்கேன். ஆனா இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறது விலை மதிப்பில்லாத ரொம்ப அற்புதமான பொருள். இதுக்கப்புறம் உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலையும் கிரேசி ஸ்நாச்சரை தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாஸ். தேங்க்யூ மெடியூசா. இதுக்கப்புறம் கேஜெட்டை ட்ரை பண்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டேன். எவ்ரிபடி கெட் ரெடி. வாங்க பசங்களா, நீயா சக்தியில ஃபர்ஸ்ட் செல்ஃபியா எடுத்துக்கலாம்.
இந்த ஊரு என்னப்பா இவ்வளவு பெருசா இருக்கு? இந்த ஊருக்குள்ள அந்த கிரேசி ஸ்நாட்சரனை எப்படி பிடிக்க போற சிவா? தாத்தா, ஒரு இடத்த பத்தி நமக்கு தெரியாத வரைக்கும் தான் அந்த இடம் வித்தியாசமாவும் நமக்கு புதுசாவும் இருக்கும். என்னோட ரோபோட் இப்ப கூட எனக்கு லொகேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாம அங்க போகலாம். உங்களுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். சார் ஓவர் சார், கொஞ்சம் இங்க வந்து பாருங்க சார். கேஜெட் சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எஸ் எஸ், நான் ஃபர்ஸ்ட் இதோ இந்த மோட்டார் சைக்கிளை வச்சு டெஸ்ட் பண்றேன். இந்த டெஸ்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா காரை வச்சு டெஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் ஏரோப்ளேன், அதுக்கப்புறம் ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். இன்னும் சில நொடிகள் தான் இருக்கு. எஸ் எஸ், ஃப்ரீக்வன்சி அதிகமாக்குங்க. Ready friends, we are almost there. எல்லாரும் அலர்ட்டா இருங்க. அவங்க இங்க எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். கரெக்ட் சிவா. சிவா, இவ்வளோ பெரிய ஊர்ல அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்கள தேட நமக்கு டைம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் சிவா. சிவா, இப்போ நம்ம அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? Where there is a will, there is a way. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமானது தான், ஆனா கண்டிப்பா அது வேலை செய்யும். Get ready to rock and roll. உங்களுக்கு இந்த நியூ பேண்டோட மியூசிக் கண்டிப்பா பிடிக்கும். இந்த ஃப்ரெஷ் டேலண்ட்க்கு சேஸ் பண்ணுங்க. ஏல் கடத்தாண்டி உங்களுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். ரெடி ஃபார் ஹே ஹே. हाथों में बिजली पैरों में हवा, हाथों में बिजली पैरों में हवा, शक्ति का बदला है शिवा 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 East or west, Shiva, not like the rest. Shiva Shiva Shiva, I love to be this, but Shiva is the best. Shiva 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 Shiva. आंधी हो बगुना हो या तूफान हो, रोक नहीं सकता कोई आजकल से। बड़े बड़ों की नाक कटती है, बच्चा न बुलाना कोई अंकल से, वो लोगों को सदा करता है भला। शिवा 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 East or west, Shiva, not like the rest. Shiva Shiva Shiva, I love to be this, but Shiva is the best. वो बड़े बुढ़े के जवान. Come on, come on. நீ வேலை செய்யணும். Come on, come on. Try again, try again. वो बड़े खुदा के जवान करता है, हर चुटकी में आसमां पार करता है. साइकिल है जादूगी. இப்போ நம்ம இந்த
ஈவென்ட் லைவா காமிச்சிட்டு இருக்கோம். சிவா ரொம்ப நல்லா பாடுறாரு. இட்ஸ் a nice song. यार करता है वो डरता नहीं है किसी से बेजरा மேடம் அந்த குட்டி போய் சிவா இங்கே வந்துட்டான். நம்மள தேடி இங்க வந்துட்டான். அவனை நான் என் கண்ணால பார்த்தேன். பாஸ் பாஸ் இங்க பாருங்க சிவா. நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒட்டுமொத்த கிரவுடும் சிவாவா பாராடி கொண்டாடிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம இப்ப சிவா கிட்ட பேசலாம். ஹலோ சிவா. ஹலோ. எல்லாரும் தெரிஞ்சுக்க துடிக்கிற விஷயம் என்னன்னா, நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, அப்புறம் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Hello everybody, I'm Shiva and these are my friends Reva, Adi and Yudi. நாங்க ஒன்றும் ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸ் கிடையாது. ஆக்சுவலி எங்களோட ஒரு ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அவன் என்னோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பொருளை திருடிட்டு நியூயார்க் சிட்டிக்கு வந்திருக்கான். என்னத்தை திருடிட்டு அவர் நியூயார்க் வந்திருக்காரு? ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. We hope நாளைக்குள்ள அந்த ஃப்ரெண்ட் எங்களுக்கு கிடைச்சிருவான். நாளைக்குள்ள அந்த கேஜெட் எங்க கையில இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை கிடைக்கலன்னா நாளைக்கு நாங்க ஹோட்டல் பிரசிடென்ட்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல மத்த விஷயங்களை கிளியர் பண்ணிடுறோம். நாங்க நாளைக்கு அங்கதான் இருப்போம். இவன் என்ன இப்படி இருக்கான்? ஒரு சின்ன பையன் எல்லாருக்கும் முன்னாடி கிரேசி ஸ்நாச்சருக்கு சேலஞ்ச் கொடுக்கறான். இவன் மட்டும் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நம்ம ரகசியத்தை சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். நாட்டுல இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் நம்மள தேடுவாங்க. அப்புறம் நம்ம கதையை ஒரேடியா முடிச்சிருவாங்க. நாளைக்கும் இன்னைக்கும் நடுவுல நிறைய டைம் இருக்கு பாஸ். ஹோட்டல் பிரசிடென்ட் ஒன்னும் இங்க இருந்து நிறைய தூரத்துல இல்ல. பைக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ் எஸ் எஸ். எஸ் எஸ் எஸ். என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகுது. மெடியூசா, நீ சரியா சொன்ன. நாளைக்கும் இன்னைக்கும் நடுவுல நிறைய நேரம் இருக்கு. அவன் நல்லா ஃபைட் பண்றான். என்னோட மோட்டார் சைக்கிள் கிட்ட எப்படி அவன் ஃபைட் பண்றான் நானும் பார்க்கறேன். எல்லாரும் நல்லா கவனிங்க. என்னோட மோட்டார் சைக்கிள் இதோ வந்துகிட்டே இருக்கு. தாத்தா ஐயா ஏய் ஓ ஏய் சிவா காப்பாத்து. ஏன் வளைச்சு வளைச்சு வண்டி ஓட்டுற? ஆட்டாம வண்டியை ஓட்டே. சீக்கிரமா வாங்க, கார்ல ஏறி அவங்கள சேஸ் பண்ணிட்டு போவோம். இப்படி ஒவ்வொரு காருக்கு அனுப்புறத முதல்ல நிறுத்துங்க. ஒரே கார்ல டிராவல் பண்றேன். அஞ்சு நிமிஷத்துல என்ன பண்றேன்னு பாரு. இது வேறங்க.
அந்த கேஜெட்டை என்கிட்ட கொடுத்துரு சின்ன பையா, இல்லனா யாரும் வீட்டுக்கு திரும்பி போக மாட்டீங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இங்க என்ன நடக்குது? சார் சார் வெறும் 30 செகண்ட் தான் பாக்கி இருக்கு சார். இன்னும் இந்த விளையாட்டு முடியல சிவா. இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உடனே அந்த டைலாக் இப்ப சொல்லு பார்க்கலாம். சின்ன பையன்னு சொல்லாதீங்க அங்கிள். சொல்லு பாப்போம், சின்ன பையன்னு சொல்லாதீங்க. உன்னால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும் சிவா? சொல்லு, உன்கிட்ட எவ்வளவு பவர் இருக்குன்னு இப்ப காட்டு பார்க்கலாம். சிவாவை விட்டுருங்க, சிவாவை விட்டுருங்க. இப்ப உன்னால என்ன பண்ண முடியும் சிவா? நான் இப்ப உன்னை நசுக்க போறேன். சிவாவை விட்டுருங்க, இந்த கேஜெட்டை நீங்களே வச்சுக்கோங்க. நான் தான் கேஜெட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்ல, அப்புறம் சிவாவை இப்படி பண்ணீங்க? சிவா, இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த டைலாக்க சொல்லு பாப்போம். சின்ன பையன்னு சொல்லாதீங்க அங்கிள். இங்க என்ன நடக்குது? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஃப்ரெண்ட்ஸ் அங்கிள், சில விஷயங்களை காசுக்காக வித்துற முடியாது. அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் காசை கொடுத்து வாங்கிட முடியாது. இப்பவும் உனக்கு புரியலையா என்ன? வா, உன்னை கம்பி என்ன வச்சு புரிய வைக்கிறேன். ஓ, வேகமா நட. உனக்கு நான் ஒரு சூப்பரான பாட்டை வச்சிருக்கேன் லட்டு சிங். வேண்டாம், இன்னொரு தடவை பாட்டை பாடாதீங்க. என்ன ஜெயிலுக்கு சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.